என் அன்பிற்குரிய தமிழ்நாட்டு விவசாய மக்களே, நான் லீஸுக்கு எடுத்த இடத்தில் உளுந்து விதைத்தோம், எள்ளு விதைத்தோம். இதில் இப்போ உளுந்து அறுவடைக்கு தயாராக உள்ளது. இதில் என்னுடைய அன்பு பெரியம்மா, என்னுடைய அன்பு அண்ணன், என்னுடைய அண்ணி, நான் அனைவரும் இதில் விவசாயத்தில் வேலை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் இந்நேரத்தில் அது காய்ந்து வெடிக்க தொடங்கியுள்ளது. இன்னும் ஒரு நாள் ஆனால் இந்த உளுந்து எல்லாமே வெடித்து மண்ணுக்குள்ளே போயிடும். இந்த வெயிலில் எங்களால் நின்று செய்ய முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம போட்ட பயிர்கள்லேருந்து அது கொஞ்சம் மகசூல் எடுக்கணும்னா நம்ம கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் நின்று வேலை செஞ்சு தான் ஆகணும். வேலை செஞ்சால் தான் நம்ம போட்ட காசை கொஞ்சமாவது எடுக்க முடியும். இல்லைன்னா எல்லாமே வெடித்து மண்ணுக்குள்ளே போயிடும், நமக்கு ஒன்றுமே கிடைக்காது, வீட்டுக்கு கூட கொஞ்சம் கிடைக்காது. பக்கத்தில் எள்ளு போட்டிருந்தாங்க. எள்ளு ஃபுல்லாக மழை சூழ்நிலை காரணமாக அவங்களுக்கு முளைக்காமல் போயிட்டு, மழை இல்லாத காரணத்தினால வெயில், அது இடையில அதிகமான இந்த வெள்ளை பூக்கள் இருக்கா, வெள்ளை பூக்கள் வந்து அந்த எள்ளை விதைய விடாமல் ஆகிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஒன்றுமே கிடைக்கல. நான் அதுக்கு அடுத்து தான் விதைச்சேன். கொஞ்சம் மழை இருக்கையில் விதைச்சேன், கொஞ்சம் முளைஞ்சிட்டு. இப்போ விவசாயிகள்லாம் பாருங்கள் மக்களே, இது ரொம்ப கஷ்டமான வேலை தான். நாங்கள்லாம் முத தான் இந்த விவசாயம் நான் பண்ணுறேன். நான் எக்ஸ் ஆர்மி, மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி லீஸுக்கு இடம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது நம்ம விவசாயத்தை பற்றி கற்றுக்கிடலாம் அப்படின்னு தான் இறங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா கூட போயிட்டு கடலை எடுக்க வைக்க எங்கள் ஆச்சி கூடலாம் போயிருக்கேன். எனக்கு விவசாயம் பிடிக்கும். நான் மிலிட்ரியில் ரிட்டையர்ட் ஆகி சரி நம்ம விவசாயத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இங்கே நம்ம பச்சைப்பயிர் போட்டிருந்தோம். பச்சைப்பயிர் ஓரளவு பரவாயில்ல, எடுத்துட்டோம். இப்போ அதுக்கடுத்து உச்சி வெயில் ஆகிட்டு இப்போ தான் கொஞ்சம் இந்த சூரியன் சுள்ளுன்னு அடிக்கி முடியலை வேலை செய்ய. ஆனால் மக்களோட சப்போர்ட், எங்களுக்கு ஆதரவு வேணும். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் நீங்கள் இதை கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ட்டு இது இல்லை, விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் போடுறேன். விவசாயிகள் பல கஷ்டப்பட்டு இந்த ஒரு பொருளை உருவாக்குதாங்க. இதை அவங்க ரொம்ப கஷ்டமான வேலை தான். அப்படிங்கிறத நான் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், பயிர் தின்றுருக்கோம். எள் எப்படி வருது, உளுந்து எப்படி வருது, பச்சைப்பயிறு வருதுன்னு யாருக்கும் தெரியாது. கடைக்கு போகிறோம், விலை குறைச்சி கொடுங்க, அதை கொடுங்கன்னு கேட்கும். ஆனால் அவங்க என்ன கஷ்டப்பட்டு அதை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதை மாதிரி விவசாயிகளுக்கு இப்போ சில இடங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் பாசனம் கிடைக்கி. நம்மளம்மாய் ஆட்கள் சின்ன இடம் வச்சுருக்கு, இந்த இடத்துலலாம் அந்த பக்கம் குளம் இருக்குது. ஆனால் இங்கே தண்ணி வராது. இங்கேருந்து எடுக்கணும்னா பெட்ரோலு, டீசல் போட்டு மோட்ரு வச்சு அடிக்கணும். கரண்டு வசதி கிடையாது. அவ்வளோ ஆனால் நம்ம அடித்தோம்னா நம்ம போட்ட துட்டை எடுக்க முடியாது. விவசாயம் சாதாரண திடீர்னு வளரும் செடி, திடீர்னு வளராது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் போய் விட்டுரும். அப்போ இந்த இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டாக பார்த்து கொஞ்சம் தண்ணி வசதி விவசாய இடங்களுக்கு, அதாவது வில்லேஜ் லெவலில் அவங்கக்கிட்ட ஒரு மனு பெற்று அவங்கக்கிட்ட நம்ம விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணலாம். பண்ணால் நமக்கு இன்னும் நிறைய பேர் விவசாயம் பண்ணையில் நமக்கு ஒரு நிறைய பொருளாதாரம் நம்ம உயர்வு அடைய வாய்ப்புள்ளது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஓரளவு நாட்டு பற்று எனக்கு இருக்குது. நம்ம இந்தியா நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நான் இது பண்ணுறேன். அந்த ஒரு காரணத்தினால தான் சொல்லுதேன். யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தயவு கூர்ந்து நான் கேட்டுக்கிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட வேலைக்கு பெரியம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
அவங்களாம் அன்றாடம் வேலை செஞ்சு தான் சாப்பிட்றாங்க. யாரும் எந்த உதவியும் பண்ணதே கிடையாது. எல்லாருமே கஷ்டப்பட்ட குடும்பம். நானும் மிலிட்ரியில் இருந்தேன். நானும் கஷ்டப்பட்ட குடும்பம். விவசாய மகன்தான். கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போனோம். நம்மளால் முடியல. வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டோம். ஆமாம், நீங்கள் எல்லாம் மக்களே பாருங்கள். என் மனசில் உள்ள சொல்லுதேன். எந்த தப்பு இருந்தால் மன்னிச்சுக்காங்க. ஆனால் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். வில்லேஜ் லெவல், அதாவது வில்லேஜ் லெவல் அந்த இது பண்ணணும். மானியங்கள் ஒதுக்கணும். விவசாயம் மானியங்கள்னால் அப்போன்னா தண்ணி வசதி கொடுங்க. நீங்கள் தண்ணி மட்டும் கொடுங்க. அவங்க பயிரை வாங்கியாவது அவங்க போட்டு இது பண்ணிடுவாங்க. தண்ணி வசதி கொடுங்க. அவங்க தேவையான நேரம் தண்ணி, நம்ம வீட்டுகளுக்கு தண்ணி கொடுக்கும். அவங்க இது பண்ணிக்கிட்டுதாங்க. விவசாயிகளுக்கு இப்போ மழை நேரங்களில் தண்ணி வேஸ்ட்டாக, எங்கள் ஏரியா தண்ணி வேஸ்ட்டாக போகும் ஆறுகளில். ஆனால் நம்ம விவசாயிகளுக்கு அந்த நிலத்துக்கு தண்ணி வராது. அதை எங்கேருந்து கொண்டு வருவாங்க? கரண்ட் இருந்தால் போரை போட்டு கொண்டு வரலாம். டீசல் வச்சு அடித்து அவங்க எப்படி அந்த விவசாய இடத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும்? என் மனசில் உள்ளதை நல்ல கருத்துக்காக தான் நினச்சி நான் சொல்கிறேன். மக்கள் இதை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம். இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் பேர் சொல்லிடக்கூடாது தமிழ்.